ராமதாஸ் அவர்கள் வந்து பெரும்பாலும் கட்சியை காப்பாற்றணும் அப்படின்ற நோக்கத்தோட பேசுற மாதிரியான ஒரு துறைநிலை இருக்கு. 40 தொகுதியை ஜெயிக்கணும் அப்படிங்கிறாரு. 50 இடத்துல நின்னாலும் நம்ம 40 தொகுதியை ஜெயிக்கணுங்கிறாரு. அன்புமணி கிட்ட இருந்து காப்பாற்றணுமா இல்ல யார்கிட்ட இருந்து கட்சியை காப்பாற்ற ராமதாஸ் எத்தனைக்கிறாருன்னு சொல்றீங்க? தாவேகாவுடன் தான் வந்து அதிமுக கூட்டணி பேசப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. பாதிக்கு பாதியான சீட்டுகள் வேணும் அப்படின்னு விஜய் சொன்னதால அது ஏற்க மறுத்தார் எடப்பாடி அப்படின்னு சொல்லப்பட்டு தான் பாஜக கூட்டணிக்கு சென்றார்னு சொன்னாங்க. தாவேகா 117 சீட்டு கேட்டாங்கன்றது ஒரு அனுமானம். தாவேக்காவோட டிமாண்ட் அஇஅதிமுக டர்ன் டவுன் பண்ணாங்கன்றது ஒரு அனுமானம். இந்த அனுமானங்கள் எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்குன்னா, இன்னைக்கு நம்மளுடைய அசம்ஷன் அஇஅதிமுக இவ்வளவு ஓட் பெர்சன்டேஜ் இருக்குப்பா, இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குப்பா, இந்த ஆன்டி இன்கம்பன்சி கேபிடலைஸ் பண்றதுக்கு விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காருப்பா. இவரு இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நிக்கல, ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன், இவரால இதெல்லாம் பண்ண முடியும். இது எல்லாமே ஆன் பேப்பர். ராமதாஸ் வந்து கூட்டணினா என்கிட்ட தான் பேசணும்ன்ற அந்த மாநாட்டுல ஸ்டேஜ்ல அவரு சொல்றது வேறங்க. அவர் சொல்றதுக்கு கமெண்ட்ல அவங்க கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்கன்றது அதுக்கு பதில். அதுக்கு எதுக்கு நாம பதில் சொல்லணும்? அவர் சொன்னதுக்கு பதில் அவங்க சொல்லிட்டாங்க. டிடிவி தினகரன் ஓபிஎஸ் உடன் சேர்ந்து அண்ணாமலையார் நோம்பு திறந்தார். கரெக்டா அட் சேம் டைம் இங்க நோம்பு திறமா ஒன்னா இருந்தாங்களா, அங்க அவர் போய் கூட்டணி பேசுறாரு. கூட்டணி யார் மூலமா பேசியிருக்கணும்? தமிழக பாஜக தலைவர் மூலமா தான் போயிருக்கணும். அப்ப இந்த கட் பண்ணிட்டு அங்க போயிருக்காரு அப்படின்னா அவர் அட்ரஸ் பண்ணிருக்காருன்னா, கூட்டணியும் அமைஞ்சிருக்குன்னா, என்டிஏல இருக்கக்கூடிய டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் நீங்க கழட்டி விட்டாதான் நான் என்டிஏ ஓகே சொல்லிருக்கலாம். தமிழக பாஜக தலைவரையே தூக்குறாங்கன்னா இஃப் இன் கேஸ் கூட்டணி உடைக்க மாட்டாங்களா அண்ணா திமுகவுக்கும் எடப்பாடிக்காகவும்? செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியலை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க அரசியல் விமர்சகர் அனந்தாஜித் இணைஞ்சிருக்காரு. அவரை நம்ம வரவேற்போம். வணக்கம். வணக்கம். பாமக கடந்த வாரம்ல இருந்து பயங்கரமான சென்சேஷனலான ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. மனித சங்க மாநாடு நடந்தது. அதுல வந்து ராமதாஸ் அவர்கள் பல விஷயம் பேசியிருந்தாரு. கட்சிக்குள்ள வேலை செய்யாதவங்க, வேலை செய்ய விருப்பம் இல்லாதவங்கள தூக்கி எறிவேன், எம்எல்ஏவா இருக்கிறவங்கள கூட கடல்ல தூக்கி நான் எறிவேன் அப்படிலாம் வந்து விமர்சனத்தை வச்சிருந்தாரு. இன்று மாவட்ட செயலாளர் மீட்டிங் நடந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 15 மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எம்எல்ஏ 5 எம்எல்ஏல 2 பேர் தான் வந்து கலந்துட்டு இருந்திருக்காங்க. அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் பெரிய கலைபரமான பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எதை நோக்கி கொண்டு போகுது? ஏன்னா தொடர்ந்து கூட்டணி அப்படின்னு ஆரம்பித்த பிறகுதான், அதிமுக பாஜக கூட்டணி என்று ஆரம்பித்த பிறகுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் பரவலா பெருசா பேசப்படுது. அதாவது ஒரு கட்சி இல்ல கம்பெனி அவங்களுடைய ப்ராஸ்பெக்ட் என்ன அப்படின்றத வச்சுதான் எதுக்கு அங்க போட்டியோ சண்டையோ நடக்குதுன்றதை நீங்க புரிஞ்சுக்க முடியும். இப்ப அஇஅதிமுகல இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. தலைவர் வந்து எடப்பாடியாரா, இல்ல முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்ஆ, இல்ல டிடிவியா, இல்ல சசிகலா மேடமான்னு இந்த போட்டி வரும்போது அவங்கள வந்து ஒருத்தர் ஒரு இடத்துல எலிமினேட் ஆகுறாங்க. எடப்பாடியார் எமர்ஜ் ஆகுறாரு. இதுல என்ன பர்பஸ் இருக்கு அதிமுகன்னு கேள்வி கேட்க முடியுமா? அப்ப ஆளுங்கட்சி நாளைக்கு திரும்ப ஆளுங்கட்சியா வர வாய்ப்பு இருக்கு. தமிழகத்தின் பிரதான கட்சி. அப்படிதான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அதை கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. இதே நீங்க இன்னைக்கு பாமகவோட பொருத்தி பாத்தீங்கன்னா, பாமக இப்ப இந்த எலெக்ஷன்ல நீங்க இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் எடுக்க போற ஒரு டிசிஷனோ இல்ல அவரை ஃபாலோ பண்றதாகவோ இருக்கலாம், இல்ல நீங்க அன்புமணி ராமதாஸை ஃபாலோ பண்ணி அவரை ஃபாலோ பண்ணி அவர் எடுக்கிற டிசிஷனை சப்போர்ட் பண்றதா இருக்கலாம். இதுல எதை பண்ணாலும் என்ன போகுது? ஆட்சி பிடிக்க போறாங்களா? 234 தொகுதி தனியா நிக்க போறாங்களா? சரி, நின்னா என்ன ஆகும்? கரெக்டா 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு. ஒண்ணுமே பெருசா சோபிக்கல. 10 வருஷத்துல இன்னும் பெருசா கூட்டணிகளுக்கு போய் ஒண்ணும் சாதிக்கல. அப்போ இவங்களுடைய பெரும் குறிக்கோள் அரசியலை தாண்டுன வேற என்னமோ ஒரு பிரச்சனைன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? இது அரசியலை தாண்டுன்னு ஒரு பிரச்சனை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க நான் டெரைவ் பண்றேன், நீங்க அங்க இருந்து கேளுங்க. ராமதாஸ் அவர்கள் வந்து பெரும்பாலும் கட்சியை காப்பாற்றணும் அப்படின்ற நோக்கத்தோட பேசுற மாதிரியான ஒரு துறைநிலை இருக்கு. 40 தொகுதியை ஜெயிக்கணும் அப்படிங்கிறாரு. 50 இடத்துல நின்னாலும் நம்ம 40 தொகுதியை ஜெயிக்கணுங்கிறாரு. அன்புமணி புறக்கணிச்சிருக்காரு மாவட்ட செயலாளர் மீட்டிங்கு. இது எப்படி? அதுதான் முதல் பாயிண்ட். இப்ப அது அரசியல் இல்ல, அரசியல்ல இங்க பெருசா ஒன்னும் ப்ராஸ்பெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன். அன்புமணி கிட்ட இருந்து காப்பாத்தணுமா இல்ல யார்கிட்ட இருந்து கட்சியை காப்பாத்த ராமதாஸ் எத்தனைக்கிறாருன்னு சொல்றீங்க? இது கூட்டணிக்கான ஒரு பிழைவா இருக்குமா? இல்ல ஒரு புறம் பாத்தீங்கன்னா பாஜக
பக்கம் செல்லணும் அப்படின்னு அன்புமணி விரும்புறதாகவும் சொல்றாங்க. ராமதாஸ் அவர்கள் டிஎம்கே கிட்ட போகணும் கூட்டணிக்கு அப்படின்னு விரும்புறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது அரசியலுக்கு இல்ல, அரசியல பெருசா இதை ப்ராஸ்பெக்ட் தாண்டி சொல்லி முடிச்சாச்சு. அரசியலை தாண்டி என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு அதுதான் சொல்றீங்க? நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்ல விட்டீங்கன்னா தான் நான் சொல்ல முடியும். முதல் பாயிண்ட் இது அரசியல் இல்ல, அரசியல்ல பெரியசா எதிர்காலம் இல்ல, அப்படி ஒண்ணு இருந்தா தானே அதுல சண்டை சொல்லி முடிச்சாச்சு. ரெண்டாவது பாயிண்ட் கூட்டணி அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவங்க வந்து ரெண்டு டைப் ஆஃப் பார்ட்டிஸ் இருக்கும் ஒரு எலெக்ஷன் வரும்போது. ஒன்னு வந்து சென்டர் பீஸா இருக்கக்கூடிய பார்ட்டிஸ், மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். நீங்க வந்து அஇஅதிமுக சொல்லலாம், திமுக சொல்லலாம், இன்னைக்கு தாவேகா சொல்லலாம், நாம் தமிழர் கூட சொல்லலாம். இவங்களோட ஓட் சைஸோ இல்ல கட்சியோட சைஸோ வேறுபடும், ஆனா இவங்க மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ். நீங்க ஓட் சைஸ் பெட்டரா இருந்தாலுமே கூட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோ பாஜகவோ மதிமுகவோ பாமகவோ யாரு கூட்டணி கட்சிகள். சோ இவங்க வந்து ஒரு பசிலோட சென்டர் பீஸா இருக்கக்கூடியவங்க மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ், கார்னர் பீஸா இருக்கக்கூடியவங்க தான் வந்து கூட்டணி கட்சிகள். இப்ப கூட்டணி பத்தி ஒரு கேள்வி கேட்க வந்தீங்க. பாமக ஒரு கூட்டணி கட்சி அடிப்படையில் இன்னைய தேதியில அவங்க ஆட்சியை நிர்ணயம் பண்ண காலத்திலயும் அவங்க கூட்டணி கட்சி தான். அறுதி பெரும்பான்மை தனியாலாம் வந்தது இல்ல, எல்லா இடத்துலயும் நிக்கவும் முடியறது இல்ல. ஏன்னா அவங்க தன்னை ஒரு ஜாதி கட்சியா ஏதோ ஒரு இடத்துல அவங்க இல்லன்னு சொன்னாலும் ஜாதி கட்சியா பிராண்ட் ஆயிட்டாங்க. இப்ப கூட்டணிக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? தமிழகத்திலேயே இன்னைக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னா, அஇஅதிமுக கூட பாஜக இருக்காங்க. ஒருத்தர் பாஜகன்னு சொன்னாருன்றீங்க, ஒருத்தர் அஇஅதிமுகன்னு சொன்னாருன்றீங்க. இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க. இதை சொல்லி அதை சொல்லி போவீங்களா, இல்ல இதை சொல்லி அதை சொல்லி போகாம இருப்பீங்களா? பெரிய கேள்விக்குறி. ரெண்டாவது, திமுகன்ற ஆப்ஷன் திமுக கேட்ட சாத்திட்டாங்க. அங்க முதல்வருக்கும் இதுல பெருசா ஈடுபாடு இல்ல. அங்க இருக்கக்கூடிய ஒரு கூட்டணிய உடைச்சிக்கிறதுல அவருக்கு இஷ்டம் இருக்காது. ஏன்னா 4 வருஷமா 5 வருஷமா வரக்கூடிய எல்லா எலெக்ஷன்லயும் அந்த அலையன்ஸ் அந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே வராங்க. இவர் ஓபனர், இவர் விக்கெட் கீப்பர், இவர் வந்து தேர்ட் டவுன்னா நல்லா வின்னு கப்படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற டீம் எதுக்குங்க சம்பந்தம் எல்லாம் கொண்டவனை மாத்த போறாங்க? கரெக்டா? அப்போ அந்த கூட்டணியில திருமாவளவனை சலிக்க வச்சுட்டு அவர் முகத்தை வாட வச்சுட்டு பாமக உள்ள கொண்டு வரதோ இல்ல திருமாவை காம்ப்ரமைஸ் பண்றதெல்லாம் இன்னைக்கு தேதிக்கு பாசிபிள் இல்ல. ஏன்னா பாமக ஒன்னும் அவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை காமிச்சிடல. அப்ப அதுவும் இல்ல, கூட்டணியும் இல்லன்னு போயிடுச்சு. முதல்ல அரசியல் எதிர்காலம் இல்ல, இரண்டாவது கூட்டணி கணக்குகளும் இல்ல. அப்ப மூணாவது என்னவா இருக்கலாம்? பணம், பினான்ஸ், பொருளாதாரம், அங்க இருக்கக்கூடிய சொத்துக்கள்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம கிட்ட பேக்ரவுண்ட் ப்ராப்பரான டேட்டா கிடையாது, எவிடன்ஸ் எல்லாம் பேசுறாலும் நான் கிடையாது. அப்ப நாலாவது ஒண்ணு இருக்கு, இந்த கட்சின்ற ஒரு சொத்தை யாரு வச்சுக்கிறது, இதோட தலையெழுத்தை யாரு ஹோல்டு பண்றது? ஏன்னா கட்சி ஒரு சொத்து, ஒரு ப்ராப்பர்ட்டி. அது இப்ப இங்கதான் இது சொத்து பிரச்சனையா நான் பாக்குறேன். முதல்ல இப்ப இந்த பிரச்சனை இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப பேக்ரவுண்டுக்கு போய் பாருங்க. முதல்ல ஜி.கே. மணி தலைவரா இருந்தாரு, அவரு தலைமையில இருந்து தூக்கி அன்புமணி ராமதாஸ் தலைமையா போடும்போது ஜி.கே. மணி வருத்தப்படுறாரு, கௌரவ தலைவரா மாறுறாரு. அவருடைய பையன் வந்து இளைஞரணி தலைவராகும் போது அதை அன்புமணி எதிர்க்கிறாரு. அதுக்கு அடுத்தது ராமதாசுடைய பேரன், அதாவது அன்புமணியோட சகோதரியோட மகன், அவரு முகுந்தன் முகுந்தன் பரசுராம் வந்து இளைஞரணி தலைவர் வரும்போது அதையும் அன்புமணி எதிர்க்கிறாரு. சோ இந்த கட்சிக்குள்ள யார் எங்க இருக்கணும், இருக்கிற இடத்துக்குள்ள இருக்கிற போட்டி தான் அப்படின்னு பிரதானமா புரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு திரும்ப கரண்ட் டேக்கு வாங்க. இன்னைக்கு அந்த கட்சியில 220 நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள்னு சொல்றாங்க. 108 மாவட்டம், 108 தலைவர், 108 மாவட்ட செயலாளர், 216. அப்புறம் மாநிலத்துல இருந்து ஒரு 3-4 பேர் போட்டா ஒரு 220 நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 205 நம்பர் எங்க இருக்கு? அன்புமணி ராமதாஸ் கிட்ட இருக்கு. பாயிண்ட் 1, இன்னைக்கு அந்த கட்சியில பிரச்சனைன்னு வந்தா யார் அந்த கட்சி தலைவரா மாறுவா? அன்புமணி ராமதாஸ். ரெண்டாவது, எலெக்ஷன் கமிஷன்ல கொடுக்கும்போது அந்த பார்ட்டியோட கேடர்ஸ்னு கொடுக்கும்போது தலைவர், பொருளாளர், செயலாளர், துணைத் தலைவர், துணை பொருளாளர், துணை செயலாளர் தான் இருக்கும். நிறுவனர் அவருக்கு என்ன ரோல் போஸ்ட்னு ஒண்ணு இருக்காது. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன்ல யார தலைவர்னு கொடுத்து வச்சிருக்காங்க? அன்புமணி ராமதாஸ். அப்போ இந்த கட்சியோட தலையெழுத்தையும் வருங்காலத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் எந்த பேனா கீழே இருக்கு? அப்போ அந்த 205 மாவட்ட செயலாளர்களும் தலைவர்களும் அவர் பின்னாடி போய் நிக்கிறதுக்கு காரணம் புரியுதுங்களா? இப்ப அந்த சொத்து யார்கிட்ட இருக்குன்னு புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப இதுல இருந்து யாரு கூட்டணி பேசலாம்? இந்த கூட்டணி இன்றளவும் ராமதாஸ் வந்து கூட்டணினா என்கிட்ட தான் பேசணும் அந்த மாநாட்டுல ஸ்டேஜ்ல அவரு சொல்றது வேறங்க. அவர் சொல்றதுக்கு கமெண்ட்ல அவங்க கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்கன்றது அதுக்கு பதில். அதுக்கு எதுக்கு நாம பதில் சொல்லணும்? அவர் சொன்னதுக்கு பதில் அவங்க சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நம்ம இதை டீகோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்சியை உருவாக்குன ஒரு சீனியரே ரெஸ்ட் எடுக்க சொல்றது அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கு? ஏன்னா அந்த கட்சி அதுதான் அரசியல். கிங்ஷிப் நோஸ் நோ கின்ஷிப். அரசியல் பவர்னு வந்துட்டா ராஜாக்கள் அப்பாக்களாக இருந்தாலும் அவர்களை சிறையில் அடைத்ததுதான் வந்து அரசியலுடைய தாத்பரியம். அது எதுக்கு இது பாவப்பட்சாதமே பார்க்காது. நான் சொன்ன தமிழக அரசியலோ கரெக்ட் அரசியலோ இல்ல. நான் முகலாயர் காலத்துல வந்து
ஷாஜகான் ஜெயில போட்டதை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அதனால எல்லா கட்சியிலும் இந்த பிரச்சனை இருக்கும். சோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலி பாலிடிக்ஸ்னு ப்ராப்ளம் புரிஞ்சிருச்சா? இப்ப திரும்ப மத்த கட்சியை கொஞ்சம் திரும்பி பாருங்க. திமுகல முதல்வர் அப்பா, துணை முதல்வர் மகன், துணை முதல்வருக்கும் அப்பாக்கு ஏதோ சின்ன கசப்பா, அது ஒரு நியூஸ்ல ஜூனியர் விகடன்ல பார்த்தேன். ரெண்டாவது மதிமுகல அப்பா பையன் பையன் போறன்றாரு, அப்பா இன்னொருத்தர் அடிச்சுட்டு பையனை கூட்டு வந்து சீட்ல உட்கார வைக்கிறாரு. தேமுதிக கேப்டன் மறைஞ்சிட்டாரு, இன்னைக்கு பிரபாகரன் வந்து நிக்கிறாரு, அவர் மனைவி வந்து அந்த கட்சியை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பாமக இப்போ நெப்போட்டிசம்லயே நீங்க தமிழக அரசியலை ஃபுல்லா மெயின்டைன் பண்ணா, அப்ப மெரிட்ல வந்து நிக்கிற நாங்கெல்லாம் எங்க சார் போறது அப்படின்னு மெரிட்ல வந்து நிக்கிற ஒருத்தர் கேட்பாரு இல்ல. இப்ப மெரிட்ல வந்தவங்களுக்கு இங்க கட்சியே இல்லைன்னா எங்க இருந்து அவங்க எலெக்ஷன் நிக்கிறது, ஜெயிக்கிறது, இந்த நாட்டை காப்பாத்துறது? புரியுதுங்களா உங்களுக்கு? ப்ராப்ளம் ஆஃப் நெப்போட்டிசம் ஒரு கட்சியில இல்ல, இங்க நெப்போட்டிசம் ஃபேமிலி பாலிடிக்ஸ் ஊறி போயிருக்கு. இது எல்லாத்தையும் சீக்கிரம் புல்டோஸ் விட்டு எடுத்து விட்டு புது செட் ஆஃப் பாலிட்டிஷியன்ஸே உள்ள வந்தா தான் நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும். அதுதான் இங்க வந்து நான் புரிஞ்சுக்கிற ஜிஸ்ட் ஆஃப் த இஷ்யூ. இது ஒரு தனிப்பட்ட கட்சி, ஒரு தனிப்பட்ட குடும்பத்தை தாண்டி ஒட்டு மொத்தமா இந்த பொலிட்டிக்கல் என்வாயரான்மெண்டே கரப்டாகி போய் கிடக்குது. இப்படி குடும்பங்களுக்குள்ள அடிச்சுக்குவாங்க. பல பேர் இந்த எலெக்ஷன் முடியும் போது அரசியல் அனாதைகளா மாற போறாங்க பாருங்க. 2026 தேர்தல் முடியும் போது இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ரிப்பீட், அரசியல் அனாதைகள் ஆக்கப்பட போகிறார்கள் பல தலைவர்கள், கொண்டாடப்பட்ட தலைவர்கள். இன்னைக்கு அன்புமணியும் ராமதாஸ் அவர்களோட அப்பா மகன் சண்டை எங்க கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா கூட்டணி அப்படிங்கறதுல வந்து இன்னமும் தெளிவா இல்லாம நான் ஒரு பக்கம் போறேன், நீ ஒரு பக்கம் போறேன்ற இருக்கு. இப்போ எப்படி இது ஏதோ ஒரு இழுபறியில ஒரு காம்ப்ரமைஸ் வந்து அவங்க ஏதோ ஒரு கூட்டணி சைன் பண்ணி எலெக்ஷன் நிப்பாங்க. என் கேள்வி என்னன்னா, இன்னைக்கு உங்களோட ஓட் மார்ஜின் என்ன? இவர் வந்து 40 சீட்டு நம்ம ஜெயிக்கணும்ங்கிறாரு. எந்த கூட்டணியில 40 சீட், எந்த கட்சி 50 சீட் தராங்க? அவர் என்ன சொன்னாரு, 50 நின்று 40 ஜெயிக்கணும்னாரு. எந்த கட்சி 50 தராங்க? முதல்ல அதுக்கே பதில் இல்ல. கூட்டணி ஆட்சிதாங்கிறாரு. ஆனா அதுதாங்க, யாராவது 50 சீட்டு கொடுத்து இவங்களை கூப்பிட்டா தானேங்க அதுல இவர் 40 ஜெயிச்சு கூட்டணிக்கு போறது. யார் 50 தரா? யார்? வேர் இஸ் த ஆஃபர்? அப்படி ஒரு ஆஃபரே இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க அப்படிதான் இவர் என்டிஏல போயிடுவாரு, பாஜக கிட்ட வாங்கிடுவாரு நீங்க சொல்றது உண்மையா இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு பாஜக எவ்வளவு சீட்டு நமக்கு தெரியல. அஇஅதிமுக பாஜக கூட்டணி அந்த இடத்துல தொங்குதுன்றாங்க. ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. டிடிவி தினகரனுடைய அமைதி ஒரு பெரிய பிரளயமா வரப்போகுது. விஜய் இதுக்குள்ள என்ன டிசிஷன் எடுக்க போறாரு, சேஞ்ச் பண்ண போறாரு. நாம் கூட பெரிய டீல் அண்ட் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்றாங்க. சோ எதுவுமே இன்னும் வெளியே தெரியல. அதுக்குள்ள ஒரு பிரச்சனை வெளியே தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியில ஒவ்வொரு பாக்கெட்லயும் பிரச்சனைகள் வரும். வெடிக்க 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 தமிழக அரசியல்ல ஓட்டுகள் சில்லு சித்தா செதற போது. மினிமம் மார்ஜின்ல கம்மி ஓட்டுல ஜெயிச்சு ஒரு கட்சி ஆட்சி பிடிக்கலாம், இல்லாட்டி ஆட்சியே மைனாரிட்டி ஆட்சியே அமையலாம். அதுதான் இன்னைக்கு தமிழக அரசியல் இழுத்துக்கிட்டு போகுது. 2026 தேர்தலுக்கு தான் இந்த கிளைமேட். 2026 தேர்தல கன்சாலிடேட் ஆயிடும் தமிழகம். எது இரண்டு பிரதான கட்சிகள் அப்படின்றது தெரியும். அந்த சஸ்பென்ஸ்க்கு தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு புறம் பாத்தீங்கன்னா திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் வந்து பாமகவை நாங்க வந்து கணக்குல எடுத்துக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இன்னொரு பக்கம் அன்புமணியை வந்து இந்திய கூட்டணிக்கு தான் போகணும்னு விரும்புறாரு. இப்போ ஆப்ஷன்ன்றது ஒண்ணுதான் இருக்கு. ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்ல விரும்புறாரு? ஏன்னா ஆப்ஷன் 2 இப்போ இல்ல, ஒண்ணுதான் இருக்குன்னு அவருக்கும் தெரியும். என்ன சொல்ல விரும்புறாரு ராமதாஸ்? அதாவது அவர் வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து நீங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அவர் வந்து இந்த பொலிட்டிக்கல் கிளைமேட்டை நிறைய நேரங்கள்ல டிசைட் பண்ண ஒருத்தர். ஸோ அவருடைய பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி அண்ட் விஸ்டம்ன்றது வேற, அதை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இது பாமகவில் இருக்கக்கூடிய இன்றைய இளைஞர்கள் கூட என்னுடைய ஒரு பர்டிகுலரான ஒரு ரெக்வஸ்ட். ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி மைண்ட்ஸுங்க. ஏன்னா பல இடத்துல நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும் போதே சொல்லுவாங்க, ஒரு இஷ்யூக்கு ப்ரிசைஸான ஒரு கருத்தை பார்க்கணும்னா நீ பாமக ரிப்போர்ட் எடுத்துப்பாரு, பாமக அறிக்கை எடுத்துப்பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து வெரி குட் பாலிட்டிஷியன்ஸ், ரொம்ப தெளிவான அறிவாளிகள். கேள்வி என்னன்னா, இன்னைக்கு இந்த பாமகவுடைய நிலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலை இதற்கு காரணமா இருந்த கடந்த 10, 12, 2 ஆண்டுகளுக்கு எடுத்த தவறான முடிவுகள், அலையன்சஸ் மாத்திக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு காலையில வரைக்கும் ஒரு அலையன்ஸ் சொல்லிட்டு டக்குன்னு மதியம் அலையன்ஸ் வேற சைன் பண்றது. இந்த காலகட்டத்துல தமிழ்நாடு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு, அரசு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா பாமக தான் இருக்கும். பேர் இருந்தது. ஏன் இது தொடராதுன்றீங்களா? இந்த ஒரு எலெக்ஷன்லயும் இது தொடராது. அதாவது தொடராதுன்ற வார்த்தை கேள்வியே தப்புன்ற. 2024, 21, 19, 16 இது எல்லாத்துலயும் இவங்க அதை பண்ணிருந்தாங்கன்னா 26ல பேர் தொடர்ச்சி. நான் சொன்ன இந்த 4 எலெக்ஷன்லயும் அவங்க ஒண்ணுமே பண்ணலையே. வாட் வாஸ் தேர் ரோல்? சோ இது தொடர்ச்சி எல்லாம் கிடையாது. 2006ஓட முடிஞ்சு கதை. இப்ப திரும்ப வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். சோ நான் என்ன சொல்றேன்னா, கடந்த 4 தேர்தல் கேள்வியை கேட்கறது என்னன்னா, அவர் மறுபடியும் கிளைம் பண்றது அதுதான். நாங்க வந்து நாங்க இல்லாம ஆட்சி அமையாது அப்படிங்கறத கிளைம் பண்றாரு. ஒரு பக்கம் 40, 50 ஜெயிப்போங்கிறாரு.
அதை மீன் பண்ணி தான் அதை சொல்றாரு. அததான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த இடத்துல இன்னைக்கு அவங்க இல்ல. ஆனா அவருடைய ஐடியா என்னன்னா, திரும்ப கட்சி அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டணும். அதற்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். தமிழகம் தழுவி ஒன்னா தனியா நின்னு ஒரு பர்டிகுலர் சைஸ் ஆஃப் ஓட் மார்ஜினை காமிச்சு நம்மள கிட்ட இவ்வளவு ஓட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, லீவ் 26, 29, 31 இருக்குல்ல. அன்புமணி யங், 55, 56 வயசு தான். சோ அவருக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு 87 வயசு ஆயிடுச்சு, பட் ஸ்டில் ஐம் ஆக்டிவ். உனக்கும் பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் இருக்கு. இப்படியே 4 சீட்டு 5 சீட்டு வாங்கி இந்த கட்சி இப்படியே கொண்டு போவாதீங்க. இன்னும் 2 எலெக்ஷனுக்கு அப்புறம் கட்சி இல்லாம போயிடும். மாத்துவோம். 2006 காலகட்டத்தில் நம்ம என்னவா இருந்தோமோ திரும்ப அங்க இந்த கட்சியை கொண்டு போய் நிப்பாட்டுவோம். நம்ம 40-50 சீட்டு வாங்கி மெஜாரிட்டி ஜெயிச்சு கூட்டணி ஆட்சிகளுக்கு ஆளுங்கட்சிகள் நிர்பந்திச்சு அந்த ஆட்சியில் பங்கு எடுப்போம். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் 26லன்றாரு. இன்னைக்கு 26ல ஒரு கேள்வி கேக்குறீங்கல்ல, ஒரு விரல் தான் இருக்கு, இந்த ஒரு விரல தொட்டே ஆகணும்ன்றீங்கல்ல. எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை. நீங்களே சொல்றீங்க 2006-09 ஆட்சியை நிர்ணயித்த கட்சி இன்னைக்கு மாத்தி தொட ஒரு விரல் இல்ல. ஒரே ஆப்ஷன் இருக்கும்போது நீங்க போயிட்டு அவங்க டிமாண்ட் பண்ண முடியுமா சார்? 50 சீட்டு 5 சீட்டு கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆனால் மறுபுறம் பேசுறாங்க, தாவக, பாமக, தேமுதிக கூட்டணி அமையும் அப்படின்னு சமூக வலைத்தளங்களும் சில ஊடகங்களும் யூகிக்கிறாங்க. அரசியல் விமர்சகர்கள் சிலர் பேசுறதும் நம்ம பார்க்க முடியுது. இது ஒரு ஆப்ஷனா அவர் எடுத்துட்டு பேசுறாரா அப்படிங்கிறது இல்லைங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எடுத்து பேசுறது நம்ம ஹைட்டுக்கு கரெக்டா இருக்கும். டாக்டர் ராமதாஸோட ஹைட் வேற, அதை எடுத்துட்டு அவர் பேச மாட்டாரு. என்னுடைய பாயிண்ட், நான் இதை என்னவா எதிர்பார்க்கறேன்னா, இந்த அனுமானங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது தாவேக்காக்கு இதே போல 2 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஒண்ணு தனியா போலாம், இன்னொன்னு கூட்டணி போலாம். ஒருவேளை கூட்டணி போலான்னா திமுகவும் பாஜகவும் ரூல்ட் அவுட். ஏன்னா ஒண்ணு அரசியல் எதிரி, இன்னொன்னு கொள்கை எதிரி. இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, திமுக கேம்ப், அஇஅதிமுக கூட பாஜக, அது என்டிஏ கேம்ப். இப்போ யார் எதிர்த்தாரோ 2 பேரும் ரூல்ட் அவுட்டா. அப்ப 3வது ஆப்ஷன் ஒண்ணுத்துக்குள்ள போய் ஆகணுமா? 3வது பாயிண்ட் என்னன்னா, விஜய் என்ன சொல்லியிருக்காரு, நம் தலைமையில் ஒரு கூட்டணி, நாம் அறுதி பெரும்பான்மையில் ஜெயிக்கிறோம், கூட வந்தவங்களுக்கு, நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு ஆட்சியில பங்கு தரோம்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இப்ப அவர் ஜெயிக்கிறாருன்ற பட்சத்துல அவர் கூட வர கட்சிகளுக்கு ஒரு ஆட்சியில பங்கு கொடுக்கணும். விச் மீன்ஸ் விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு தாவேக்கா பெரும்பான்மையான இடத்தில் நிற்கக்கூடிய ஒரு கூட்டணியைத்தான் இது எதிர்கொண்டு செல்கிறது. ஏற்கனவே நம்ம அஇஅதிமுக திமுக கேம்ப் ரூல் அவுட் பண்ணதால இப்ப பாக்கி யார் யார் இருக்கா? இந்த 2 கேம்ப்ல இல்லாதவங்க பெரும் கட்சிகள் ஒரு 3-4 கட்சிகள் சொல்லலாம். பாமக, தேமுதிக, நாம் தமிழர், விசிகா அந்த பேச்சுல இருந்தாங்க. விசிகா ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நாங்க கதவெல்லாம் சாத்திட்டோம், ஜனலா சாத்திட்டோம்னு திருமணம் சொல்லி முடிச்சிட்டாரு. அப்ப இந்த ஒரு 3-4 கட்சிகள் தான் இருக்குன்ற பட்சத்துல பேசிக்கிட்டே இருப்போம். சோழியை மாத்தி மாத்தி போடுறது, ஒரு வாட்டி ஒரு நம்பர் வரும். அது என்ன டிசிஷன்றதெல்லாம் டிசம்பருக்கு மேல டிசைட் பண்ணிக்கலாம்னு விஜய் ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காரு. ஏன்னா இந்த 6 மாசம் அவர் சுற்றுப்பயணம் போறன்னு ஒரு முடிவுல இருக்காரு. ஜன்சுராஜ் பார்ட்டி தலைவர் பிரசாந்த் கிஷோர் அங்க எலெக்ஷன் முடிச்சுட்டு திரும்ப வரணும் பொலிட்டிக்கல் அனலிஸ்டா. இந்த மாதிரி ஒரு பெரிய கிளைமேட் சேஞ்சுக்கு வெயிட்டிங். இதுக்கு நடுவில் இந்த 6 மாத காலம் விஜயின் சுற்றுப்பயணமும் அதை தொடர்ந்து வரக்கூடிய அரசியல் நிகழ்வுகளும் தமிழ்நாட்டில் என்னென்ன பண்ணுது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்தா இந்த பர்முடேஷன் காம்பினேஷன் டிசைட் பண்ணும். அதுக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு தேதிக்கு இந்த 2 கேம்ப் பெருசா ரூல்ட் அவுட் அப்படின்னு பாக்குறோம். யாரு கண்டா நாளைக்கு திடீர்னு அதிமுக பாஜக கூட்டணி முறிவு ஏற்பட்டு எலெக்ஷன் கூட அதிமுக பாஜக தனியா நின்னா அதிமுக தாவேக்காக்கு ஒரு ஆப்ஷனா கூட இருக்கலாம். அன்னைக்கு விஜயோட வளர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு மேபி பெட்டரான ஒரு சீட் ஷேரிங், ஒரு காம்ப்ரமைஸ் கூட வரலாம், லைக் ஆந்திரா மாடல். அதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி முதலில் தாவேக்காவுடன் தான் அதிமுக கூட்டணி பேசப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. பாதிக்கு பாதியான சீட்டுகள் வேணும் அப்படின்னு விஜய் சொன்னதால அது ஏற்க மறுத்தார் எடப்பாடி அப்படின்னு சொல்லப்பட்டுதான் பாஜக கூட்டணிக்கு சென்றார்னு சொன்னாங்க. அது மிரட்டலின் பேரில் எடப்பாடி அவர்கள் அங்க உட்கார்ந்து ஓகே சொன்னதாகவும் நிறைய செய்தி நம்ம பார்க்க முடியுது. திரும்பவும் அந்த முறிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்றீங்க? இது எல்லாமே நம்ம அனுமானம். மிரட்டாங்க நீங்க சொன்னது ஒரு கெஸ். எடப்பாடியார் சொல்லல பிரஸ்ல என்ன மிரட்டாங்க அப்படின்னு. 2வது தாவேக்கா 117 சீட்டு கேட்டாங்கன்றது ஒரு அனுமானம். தாவேக்காவோட டிமாண்ட அஇஅதிமுக டர்ன் டவுன் பண்ணாங்கன்றது ஒரு அனுமானம். இந்த அனுமானங்கள் எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்குன்னா, இன்னைக்கு நம்மளுடைய அசம்ஷன் அஇஅதிமுக இவ்வளவு ஓட் பெர்சன்டேஜ் இருக்குப்பா, இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குப்பா, இந்த ஆன்டி இன்கம்பன்சி கேபிடலைஸ் பண்றதுக்கு விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காருப்பா. இவரு இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நிக்கல, ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன், இவரால இதெல்லாம் பண்ண முடியும். இது எல்லாமே ஆன் பேப்பர். பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஆன் பேப்பர் ஒன்னு ஒர்க் ஆகும், 2+2 4. ஆன் கிரவுண்ட்ல 2+2 0 மாறும், 2+2 8 மாறும். சோ அது ஆன் கிரவுண்ட்ல வேற மாதிரி மாறும். இப்ப இந்த ஆன் பேப்பர் ஃபார்முலாவே இந்த 6 மாத காலத்துல விஜய் தமிழகம் ஃபுல்லா பயணிக்கிறாரு. போற இடம்லாம் அளவுக்கு அதிகமான கூட்டம், எதிர்பார்க்காத அளவுக்கு இன்டெலிஜென்ஸ். இப்படி கோயம்புத்தூர்ல, மதுரை, கொடைக்கானல் நடந்த மாதிரி வெள்ளம் பிச்சுக்குது, மக்கள் வெள்ளம். கணக்குகள் மாறுமா? அதிமுக அது எல்லாமே ஓட்டா மாறுமா அப்படின்னு சொல்றீங்களா? ஏன்னா ஒரு பாயிண்ட்
பெருசா வந்து அதாவது இளைஞர்கள் பட்டாலும் அவருக்கு திரையில நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்கள் எல்லாம் ஓட்டா மாறுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியுடன் நிச்சயம் கூட்டணி இல்ல அப்படின்றது விஜயோட ஸ்ட்ராங்கான டிசிஷன் அப்படின்னு நேத்து அறிவிச்சாங்க. ஆஹ் திமுகவும் எதிர்த்துட்டு இருக்காரு. கூட்டணி செல்ல வாய்ப்பு இல்லை. இவர்களுக்கான ஆப்ஷன் என்ன இருக்கு? ஏன்னா இவர் தனித்து தான் நிற்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்காரு இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கேட்ட கேள்வியில 2-3 கேள்விகள் ஒளிஞ்சிருக்கு. ஒன்னொன்னா பதில் சொல்றேன். முதல்ல தாவேக்காக்கு ஓட்டு வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறீங்க. ஒரு தலைவனோட முகத்தை ஓட்டு வருமான்னு கேட்கல, ஓட்டா மாறுமா? அதுதான் நிக்கிற ஓட்டம் ஓட்டா மாறுமா. கரெக்ட். நான் என்ன சொல்றேன், ஒரு கூட்டம் அவங்க தலைவர் வராரு, தூரத்துல இருந்து தான் பார்க்க முடியும். போலீஸ் தடியடி பண்றாங்க, தடுக்கிறாங்க. அந்த முகத்தை பாத்திர மாட்டோமான 5 மணி நேரம் 6 மணி நேரம் ரோட்ல நிக்கிற ஒரு கூட்டம் ஒரு 2 மணி நேரம் இன்னும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அரசியல்ல இந்த கலைக்கு வந்து தமிழகத்துல எல்லாம், அதுவும் சவுத் இந்தியாலே வந்து இந்த திரை நட்சத்திரங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங், ஈஸியா ஆட்சியில வராங்கன்ற ஒரு வருத்தத்தை நார்த் இந்தியன் மீடியா அப்பப்போ சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, எந்த இடத்திலயுமே ஜாதி மதம்ன்ற ஒரு ஃபேக்டர் ஓட்டர்ஸ் பிஹேவியரை பெருசா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆனா இந்த திரை நட்சத்திரங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாகுபாடு கிடையாது. நம்ம என்னைக்குமே, நீங்க எந்த ஒரு தலைவர் வேணா எடுங்க சார், ஒரு பாஜக தலைவர் வர்றாருன்னா ஒரு அந்த சமூகமா, இந்த வாட்டி அந்த சமூகத்துக்கு மாத்தி இந்த சமூகம் போடுறாங்கன்னு ஒரு பேச்சு வரும். என்னைக்காவது நீங்க விஜயின் ஜாதி இது, ரஜினியின் ஜாதி இது, அஜித்தின் ஜாதி இதுன்னு பார்த்து படம் பார்த்திருக்கோமா? சரி அதை விடுங்க, எங்க பார்த்தாலும் ஜாதி பிரச்சனை இருக்குல்ல. ஒரு வாட்டியாவது ஒரு தியேட்டர்லயாவது இது வந்து ஓபிசி கட் அவுட் வைக்கிற இடம், இது SC ST கட் அவுட் வைக்கிற இடம் பாத்திருக்கீங்களா? ஜாதி மத பாகுபாடே கடந்தது கலை. அப்ப அந்த கலையில ஒருத்தர் வந்து ஃபேன் ஃபாலோயிங் வரும்போது அவங்களுக்கு அந்த பாகுபாடு இன்றி ஓட்டுக்கள் ஒன்று சேரும். இது வந்து கலையோடைய ஒரு பினாமினலான ஒரு ஆக்டிவிட்டி. அது அப்படிதான் ஒர்க் ஆகும், அதோட ஸ்டைல் அது. சோ இப்ப நீங்க வந்து இது மாதிரி ரோட்ல கூட்டம் கூட்டமா நிக்கிறவங்க இந்த வேற்றுமை எல்லாம் மறந்து அந்த தலைவனுக்காக அந்த ஓட்டை செலுத்த மாட்டாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது. வாய்ப்பு அதிக அளவில் உண்டு. இது பாயிண்ட் 1. ரெண்டாவது, தாவேக்காக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்ற வார்த்தை திரும்பவும் தப்பு. நம்ம அதைத்தான் ஏற்கனவே போன பாயிண்ட்ல சொல்லியிருந்தேன். தாவேக்காக்கு திமுகவும் பாஜகவும் வேணாம். பாஜக அதிமுக கூட போனதால தான் அதிமுக வேணாம். ஒருவேளை அந்த கூட்டணி புரிஞ்சால் அதிமுக இஸ் a potential partner. ஒருவேளை அஇஅதிமுக பாஜக கூட்டணியே இருக்கட்டும், அதுவே பெரிய ஆன்டி இன்கம்பன்சி அதிமுகக்கும் பாஜகக்கும். அதிமுகவோட இது பாஜகவோட ஆன்டி இன்கம்பன்சி அதிமுக அனுபவிக்கும், திமுக தன்னோட ஓன் ஆன்டி இன்கம்பன்சி அனுபவிக்கும். அப்ப அந்த பெரும் ஆன்டி இன்கம்பன்சி எங்க கேபிட்டலைஸ் ஆகும்? வேற யாரோ ஒருத்தர் அதை கேபிட்டலைஸ் பண்ணணும். அது தாவேகா தலைவர் தனியா இருந்தாலுமே கேபிட்டலைஸ் பண்ணுவாரு. இன்னும் சமத்தா இருந்தாருன்னா அந்தந்த பாக்கெட்ஸ்க்கு யார் யார ஒண்ணு சேர்க்கணுமோ கை சேர்ந்தாருன்னா இது கெத்து. இது அதை விட கெத்து. அவ்வளவுதான் நான் சொல்றேன். அந்த அலையன்ஸ் இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்த 6 மாத காலம் கழிச்சு ஒரு பெரிய அலையன்ஸ் ஃபார்ம் ஆகலாம், இல்ல பெரிய அலையன்ஸ் தேவையில்லாமே ஜெயிக்கிற கிளைமேட் கூட ஃபார்ம் ஆகலாம். அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தற்போதைக்கு பாத்தீங்கன்னா தாவேகா தனித்திருக்கு, சீமான் அவர்கள் NTK தனித்திருக்கு. சீமான் அவர்கள் வந்து முதலில் என் தம்பி வந்தால் நான் ஆதரிப்பேன் அப்படின்னு விஜய் ஆதரித்து பேசினார். அப்புறம் விமர்சனமும் பண்ணாரு. ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சிய சமீபத்துல அவர் வந்து விமர்சிக்காம இருக்காரு. அது ஒன்று. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சங்கிகள் என்றால் நண்பர்கள் அப்படின்னு ஒரு விஷயமும் அவரு பேசியிருந்தாரு. இவரு கூட்டணிக்கு செல்வார் அப்படின்னு. ஏன்னா சமீபமா வந்து கூட்டணியை பத்தி அவரு எப்பவுமே தனித்து நிப்பேன்னு சொல்றவரு கூட்டணியை அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம இருக்காரு. இன்னமும் கூட்டணிக்கு போவாரா இல்ல எப்படி இருக்கும்? வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அகைன் நமக்கு ஜோசியம் தெரியாது. இந்த பொலிட்டிக்கல் கிளைமேட் வச்சு என்ன டெரைவ் பண்ண முடியுதுன்னு ட்ரை பண்றோம். ஆனா நாம் தமிழர் கூட்டணிக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கூட்டணிக்கு போக வேண்டாம், இந்த நிலைப்பாடுல இருங்கன்றது கட்சியோட கடைநிலை தொண்டர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாவும் இருக்கு. இது ரெண்டுத்தையுமே நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. முதல்ல வந்து நாம் தமிழர் வந்து 15 வருஷமா ஒரு பெரிய வேலைங்க. இந்த மாதிரி வந்து இவ்வளவு மேடைகள், இவ்வளவு பிரஸ் மீட்ஸ், இவ்வளவு கூட்டங்கள், இவ்வளவு எல்லாரையும் எதிர்த்து அரசியல் பண்றது ஒரு சாமானிய விஷயம் கிடையாது. அதுவும் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார்டம்லாம் கிடையாது. அண்ணன் சீமானுக்கு ஒரு ஈழ படுகொலையில இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு கோபத்தின் வெளிப்பாடான ஒரு அரசியல் கட்சி. சோ அந்த அரசியல் கட்சி இவ்வளவு வேலைகள் செஞ்சும் கிரிட்டிசிசம் மட்டுமே மிஞ்சுது அப்படின்னா அது காரணம் என்னன்னா, அவங்களால அந்த பவர், the டேஸ்ட் ஆஃப் பவர் இன்னும் வரல. அந்த ஷேர் ஆஃப் பவர்னு ஒண்ணு இருக்குல்ல, இத்தனை சீட் நம்மளும் ஜெயிப்போம், உள்ளுக்குள்ள போனா நமக்கு இவ்வளவு வேல்யூ இருக்கு. ஏன்னா பவருக்குள்ள வந்தா மட்டும்தான் இங்க எது ஒண்ணுத்தையுமே மாத்துறதுக்கு ஒரு மைன்யூட்டான சான்ஸாவது இருக்கு. அப்ப அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த கட்சிக்குள்ள இருக்கிறதா பலவர பேசப்படுது. அந்த கட்சியில இருந்த பல தளபதிகள் கட்சியை விட்டு நீங்கினதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. ரெண்டாவது, திமுகவை வீழ்த்துவதும்
இந்த வாட்டி அந்த பவர்ல இருந்து வெக்கேட் பண்றதும் நாம் தமிழருக்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு தேடுதலா ஒரு தேவையா இருக்கும் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பல இடங்கள்ல திமுகவே பிரதான எதிர்கட்சியா போக்கஸ் பண்றாரு. பாஜகவே நாம் தாவேக்கா மாதிரி அவரும் கொள்கை எதிரியா போர்ட்ரே பண்ணாலும் நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். அவரு ஃபைட் பண்றது சிஎம்காக. அப்போ பாஜக அடிக்கிறது என்னங்க பிரயோஜனம்? தமிழ்நாட்டுக்குள்ள ஹூ இஸ் பாஜக? 3வது 4வது போஸ்டுக்கு வர ரேங்க் கட்சி. அப்ப திமுகவை தான் எதிர்க்கணும், திமுகவை தான் வீழ்த்தணும்ன்ற ஒரு நிலைப்பாடு வரும்போது இந்த கட்சியை இன்னும் வளர்க்கணும், இன்னும் இந்த இளைஞர்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பவர் ஷேர் வேணும். அப்ப மேபி ஒரு கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கு. இத்தனை நாள் திமுகவுக்கு பெரிய விமர்சனம் கொடுத்திருக்காரு. அதிமுக மேலேயும் ஓரளவுக்கு விமர்சனங்களும் சில இடங்கள்ல ஆதரவு கூட நீங்க பாத்துருக்கலாம். இங்க இலை மலர்னாலும் அங்க ஈழ மலர்ன்ற வார்த்தைகள்லாம் ஞாபகம் இருக்கும். ஏன்னா ஒரு 10 வருஷத்து கேப்ல தான் நடந்துச்சு. அதனால அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டாவும் அது இருக்கலாம், இல்ல பெரும் எதிர்ப்பு இல்ல அப்படின்ற நிலைப்பாடாவும் அதை பார்க்கலாம். தவிரவும் பிரஸ் மீட்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம ஒரு கொள்கையாவோ ஒரு பாலிசியாவோ பார்க்க கூடாது. ஒரு பிரஸ்ல வந்து ஒருத்தர் ஆதரிக்கிறோம், இல்லப்பா அப்படி இல்ல அப்படின்னு சொல்றதும் அந்த அந்த கட்சியோட நிலைப்பாடு மாற்றி மாற்றி பேசுவது, தன்னோட கட்சியை சேர்ந்தவர்களே விமர்சிப்பது, இதனால் வந்து அவருடைய பேர் வந்து நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம் விமர்சனக்குள்ள ஆகுது. அதாவது கூட்டணிக்குள் சேர்ப்பதால் வந்து திமுகவை அழிக்கிறதுக்கு அது உதவும் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, நீங்க கேக்குற இந்த கேள்வி வந்து எல்லா மேலே விமர்சனம் இருக்குங்க. விமர்சனம் இல்லாத ஒரு தலைவருக்கு நீங்க சொல்லவே முடியாது. 2G கேஸ் பீக்ல இருந்த டைம்ஸ்லயே நீங்க வந்து நம்ம எல்லாம் இப்ப ஸ்கூல் காலேஜ் ஏதாவது படிச்சுட்டு இருந்திருப்போம். 2009 அந்த டைம்ல பீக்ல இருந்துச்சாங்க திமுகவோட சப்போர்ட் தமிழ்நாட்டுல. யார்கிட்ட போய் திமுக கிட்ட போய் கிண்டல் பண்ணாலும் டிஃபெண்ட் பண்ணி பேசுவாங்களாம். 2G ஸ்கேம் எவ்வளவு, அதாவது நம்ம பார்க்காத ஒரு நம்பர் 1760000 போன நம்பர், அதெல்லாம் அப்படி போட்டிருந்தாங்க நியூஸ் பேப்பர் தலையங்கங்கள்ல. அந்த நம்பரை டிஃபெண்ட் பண்ணி அந்த கட்சி பேசும்போது அது எவ்வளவு பெரிய எதிர்ப்பலையா மாறி 2011 திமுக எம்ஜிஆர் இருந்த போது கூட அப்படி ஆகல, எதிர்கட்சியா கூட இல்லாத நிலைமை தள்ளப்பட்டது. இருந்தாலும் அந்த கட்சியை நம்புறவங்க நம்பிக்கிட்டே இருப்பாங்க, விமர்சனம் பண்றவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கும் திமுகல வாரிசு அரசியல், துணை முதல்வர உதயநிதி வந்துட்டாரு, கிரிட்டிசிசம் இல்லையா? அஇஅதிமுகல வந்து எடப்பாடியார பர்சனலா என்னென்னமோ கிண்டல் பண்றாங்க, காலில் விழுந்தாரு, இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு. இன்னைக்கு கட்சி சிலுசில்லா இருக்குன்றாங்க, செங்கோட்டையன் பிரிஞ்சுட்டாருன்றாங்க, இத்தனை மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தியில இருக்காங்கன்றாங்க, சென்னையில ஜெயக்குமார் அவர்கள் கோவத்துல இருக்காரு, வருத்தத்துல இருக்காருன்றாங்க, செக்டாரா இவங்க பிரியறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்றாங்க, சசிகலா அம்மா தனியா இருக்கிறாங்க, டிடி தினகர் இருக்காரு, ஓபிஎஸ் இருக்காரு, இவ்வளவு பிளவுகள் இருக்கு. இது கிரிட்டிசிசம் இல்லையா? பாமக மேல கிரிட்டிசிசம் இல்லையா? அப்பா மேல பையனும், பையன் மேல அப்பாவும் கிரிட்டிசிசம் சொல்றாங்க. விசிகாக்குள்ள இருந்து ஆதவ அர்ஜுனா, லயலாமணி போன்றவங்க தாவேக்காக்கு போயிருக்கிறாங்க. எல்லா கட்சியிலும் விமர்சனங்கள் உண்டு. நீங்க சீமான் வந்து லைட்ல நிறைய பேசுறதுனால ஈஸியா எல்லா கட்சியும் ட்ரோல் பண்ணக்கூடியதை பாக்குறதுனால நமக்கு அந்த மைண்ட் செட் அப்படி இருக்கு. ஆனா ஃபாலோவர்ஸாவே இருப்பாங்க, கிரிட்டிசைஸ் பண்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இது எல்லா கட்சிக்கும் இருக்கு. இந்த விமர்சனங்களுக்கு பயப்படுறவங்க தலைவரா இருக்க முடியாது. அந்த வகையில சீமானெல்லாம் பெரிய தலைவர், பெரிய தைரியசாலி. இத்தனை வருஷமா அதை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அவரோட விட்டு கொடுக்காம அந்த தனித்து நின்று போட்டினும் இவ்வளவு வருஷமா வந்திருக்காரு. ஸோ அந்த தைரியம் எல்லாம் அசாத்தியமான தைரியம். நீங்க அதை அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. பட் அதையெல்லாம் தாண்டி இன்று அந்த டேஸ்ட் ஆஃப் பவர் தேவைக்காக என்ன பண்ணுவாரு? ஏன்னா அவர் ஒரு கேட்டலிஸ்டா நான் பாக்குறேன். இத்தனை ஆண்டு காலம் நீங்க சொன்னீங்கல்ல பாமக ஆட்சி அமைப்பதில் காரணகர்த்தான்னு, இன்று அது போல் ஒரு நிலையில் நாம் தமிழருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்று அதை செயல்படுத்தினா ஒருவேளை ஃபியூச்சர்ல நாம் தமிழ் இன்னும் 10 படி கூட வளரலாம். இல்ல ஃபியூச்சர்ல இந்த மாதிரி 2026 தேர்தல் ஆட்சி மாற்றத்திற்கோ இல்ல ஆட்சி அமைஞ்சதற்கோ காரணம் நாம் தமிழர் கேட்டலிஸ்ட்ன்ற பேர் எடுக்கலாம். அதனால அதெல்லாம் அவரோட சாய்ஸ். நாம் தமிழர் கட்சியோட ஓட்டை பெரும்பாலும் வந்து விஜய் உடைப்பாரு அப்படின்ற ஒரு விமர்சனமும் வந்துட்டு இருக்கு. அனுமானம், இது அனுமானம். இப்போ நாம் தமிழருக்கு என்ன ஒரு ஃபேக்டர்னா, ஈழத்தமிழகம், தமிழ் தேசியம், இது இவங்களை எதிர்த்து பேசுறது. இவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தனி கட்சியா அஇஅதிமுக திமுக இல்லாத ஒரு கட்சி ஆட்சியை பத்தி பேசுறாரு. நீங்க நாவேகா எடுத்தாலும் அதே மாதிரி அவங்க தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டுத்தையும் அட்ரஸ் பண்றாங்க. இளைஞர்கள் கூட்டம், திமுக அதிமுக இல்லாத தமிழகத்தில் முதல்வராக அவங்க தலைவர் விஜயன் சொல்றாரு. ஒரே மாதிரி பேட்டர்ன். இந்த பேட்டர்னுக்குள்ள இளைஞர்களுடைய கிரௌட் அதிகமா புல்லாகுது. விஜய் என்ற திரை நட்சத்திரத்துடைய கரிஷ்மா, இங்க சீமான் அவர்களுடைய பேச்சு திறமைக்கான கரிஷ்மா ஒரே மாதிரி பேட்டர்னா இருக்கிறதால அது ஒரே மாதிரி பார்க்கப்படுது. வாக்காளர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க தலைமை யாருன்னு. நாளைக்கே சீமான் அண்ணன் சூப்பரா 10 படம் நடிச்சிட்டாருன்னா விஜய் ஃபேன்ஸ் அங்க போயிடுவாங்களா? இல்ல சீமான் அந்த மாதிரி விஜய் 10 மேடையில் பேசிட்டா அந்த ஃபேன்ஸ் இங்க வந்துருவாங்களா? கிடையாது. அவங்க உங்களுக்குரிய நிஷே அவங்களுக்கு இருக்கும். இது எல்லாமே திரும்ப நம்மளுடைய அனுமானங்கள் தான். அந்த அனுமானங்கள் நம்ம பதில் சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நாம் தமிழோட வாக்கு வங்கி சரிஞ்சு திமுகவுடைய மைனாரிட்டி ஓட்ஸ், திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ், இதை தவிர இளைஞர்கள் ஓட்ஸ் சேர்த்து விஜய் எடுத்தாருன்னா அன்னைக்கு நான் ஒத்துப்பேன் நாம் தமிழ் ஓட்ட விஜய் எடுத்துட்டாருன்னு. அப்ப அன்னைக்கு பதில் சொல்லுவேன்.
நீங்க தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படும், பிளவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நேத்து கூட ஓபிஎஸ் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. கூட்டணி பத்தி நான் இன்னும் முடிவு பண்ணல. ஒரு 15 நாள்ல சொல்றேன் அப்படின்னு. அதுக்குள்ளே இன்னைக்கு பாத்தீங்கன்னா செய்தி என்னன்னா, ஓபிஎஸ் அவர்கள கூட்டணியில வச்சுக்கிறதுக்கு எடப்பாடிக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது அதிமுக கூட்டணி நான் சொல்றது எடப்பாடியார் பாஜக அந்த கூட்டணி, ஓபிஎஸ் அதிமுக நான் இன்னைக்கு மீன் பண்ணல. ஓகே. ஓபிஎஸ் அதாவது நீங்க கொஞ்சம் உன்னிச்சு கவனிச்சீங்கன்னா இது புரியும் நான் சொல்லக்கூடிய பேட்டர்ன். கூட்டணிக்கு தேவைப்படாம அதிமுக தனிச்சு நிக்கிறாங்க. விஜய் மாதிரியான ஒரு ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு தான் அதிமுக எத்தனைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவுட் ஆஃப் நோவேர் பாஜக வராங்க. டெல்லிக்கு போனபோது அமித்ஷா மீட்டிங்கை கூட என்டாஸ் பண்ணாம இருந்தாரு எடப்பாடியார். ஆனா வேற வழியில மீட் பண்ணாரு. மீட் பண்ணிட்டு நாங்க சும்மா பேசணும், தமிழகத்துல இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் பத்தி பேசணும்ட்டு வந்தாரு. 10வது நாள் அமித்ஷா சென்னைக்கு வராரு, கூட்டணி அறிவிக்கிறாங்க. அடுத்த நாள் அண்ணாமலை மாறுறாரு, நமக்கு நயினார் நாகேந்திரன் பாஜக தமிழக தலைவரா வர்றாரு. இப்ப என்ன சொன்னாங்க, அண்ணாமலையாருக்கும் எடப்பாடியாருக்கும் ஒரு பெரும் ரிஃப்ட், ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவரோட சிபாரிசோ இல்ல இவரோட தேவையின் பேர்ல தான் அவர் மாத்திட்டாங்கன்னு சொல்லப்பட்டாங்க. இது ஒரு பாயிண்டா வச்சுக்கோங்க. ஆனா எடப்பாடி சொல்லிதான் அண்ணாமலை மாத்திருப்பாங்க அப்படின்னு. அதான் அது இந்த கிளைமேட்ல இருந்து நம்ம டிரைவ் பண்ணிக்கக்கூடிய விஷயம். இது யாரும் அண்ணாமலையாரோ அமித்ஷாவோ எடப்பாடியாரோ இதை வாய் திறந்து என்னைக்கும் சொல்ல மாட்டாங்க. இன்னொரு 30 வருஷம் கழிச்சு சொல்ல மாட்டாங்க. நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இல்ல, இது இங்க போயிருக்கு, அது அங்க போயிருக்கு, பருத்தி முட்டாங்க வெளில வந்திருக்கு. இது ஒண்ணு. 2வது பாயிண்ட், அதே நேரம் அமித்ஷாவை டெல்லியில் எடப்பாடியார் சந்திச்ச அதே பர்டிகுலர் டைம்ல இங்க நோன்பு திறக்கும் விழாவில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் உடன் சேர்ந்து அண்ணாமலையார் நோன்பு திறந்தார். கரெக்டா த சேம் டைம் இங்க நோம்பு திறக்கமா ஒன்னா இருந்தாங்களா, அங்க அவர் போய் கூட்டணி பேசுறாரு. கூட்டணி யார் மூலமா பேசியிருக்கணும்? தமிழக பாஜக தலைவர் மூலமா தான் போயிருக்கணும். அப்ப இந்த கட் பண்ணிட்டு அங்க போயிருக்காரு அப்படின்னா அவர் அட்ரஸ் பண்ணிருக்காருன்னா கூட்டணியும் அமைஞ்சிருக்குன்னா என்டிஏல இருக்கக்கூடிய டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் நீங்க கழட்டி விட்டாதான் நான் என்டிஏ ஓகே சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம். தமிழக பாஜக தலைவரே தூக்குறாங்கன்னா இஃப் இன் கேஸ் கூட்டணி உடைக்க மாட்டாங்களா அண்ணா திமுகவும் எடப்பாடிக்காகவும்? அண்ணாமலை அவர்களுடன் சேர்ந்ததால் தான் இவர்கள் 2 பேரு வெளியே வராங்க அப்படின்ற ஒரு கருத்தை ஒரு இதுவா பார்வையா பாக்குறீங்க? நான் தலைகீழா பாக்குறேன். அண்ணாமலையார் வந்து எடப்பாடியாருக்கு ஆல்டர்னேட்டிவா டிடிவி ஓபிஎஸ் சசிகலாமா வந்து அதிமுக என்டாஸ் பண்ண பார்த்தாரு. அதிமுகன்றதுக்கு 2 முகம் இருக்கு. ஒன்னு சின்ன முகம், இன்னொன்னு பெரிய முகம். பெரிய முகத்தின் சொந்தக்காரர் நீங்க எடப்பாடியார், சிறிய முகத்தின் சொந்தக்காரர்கள் தான் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலாமா. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் பின்னாடி இருக்கிறது யாருங்க? எர்ஸ்டுவைல் அதிமுக தான். சோ அவங்க எல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு அது மாதிரி பிரிஞ்சு வந்துச்சுன்னா இவங்களை என்டாஸ் பண்ணிடுவோம், இவங்களை மேல கொண்டு வந்துருவோம். இன்னும் செங்கோட்டையன் போல ஒருத்தர் வந்து இவங்க கைட்டு அந்த சின்னம் போச்சுன்னா அப்பேதான் அதிமுகவா இருக்கும். There was almost at the best. இது நடக்கிறதுக்குரிய பெரும் கிளைமேட் வரும்னு நான் நினைச்சிட்டு இருந்தபோது டக்குன்னு எடப்பாடி இருப்பாங்க நின்ட்டாரு. இது செக்மேட், இது நல்லிஃபை ஆகி போச்சு. அப்போ இது கட் பண்ணும்போது இதோட சேர்ந்து அவரும் கட் ஆயிட்டாரு நான் புரிஞ்சுக்கிறேன். என்னுடைய அசம்ஷன் தான், இதுதான் நான் சொல்ல வரல. இது எல்லாமே சமகாலத்துல நடந்த சில விஷயங்கள்னால இதுக்கு இது பிளஸ் பண்ணி போட்டா எனக்கு ஈக்குவலா வருது. அதனால நான் இதை நம்புறேன். இது யாரும் நம்பணும்னு நான் நிர்பந்திக்க மாட்டேன். இது என்னுடைய தியரி. அந்த தியரி படி இன்னைக்கு அப்ப என்ன அண்ணாமலையார் வெளில போயிட்டாரு, சாமானியனாவே இருக்குன்னு சொல்றாருன்னா ஓபிஎஸும் வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதான் டிடிவி தாவேகா கூட போறேன்னு ஓபிஎஸ் சொல்றாரு. விஜய் நல்ல ஒரு பயணம் பண்றாரு, நல்ல ஒரு கூட்ட டார்கெட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் ஆதரவாளர்களா விஜய் கூட போங்க, கூட்டணி போங்கன்னு எழுதி கொடுக்குறாங்க. அப்ப அங்க என்னமோ வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு, அடுத்த கேம்புக்கான ரூட்டா இதை பார்க்கலாம்ல, புரிஞ்சுக்கலாம்ல, தப்பு இல்லையே. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். தாவேகா தொடர்ந்து பெரிய கூட்டணி நாங்க அமைக்க போறோம்னு சொல்றது காரணம் வந்து ஓபிஎஸ் இவரெல்லாம் சேர்த்துக்கிறதா இல்ல. தாவேகா பெரிய கூட்டணி அமைப்போம்னு சொல்லல. தாவேகா என்ன சொன்னாங்க, நாங்கள் தமிழகத்தின் அறுதி பெரும்பான்மையா வரப்போறோம், பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் ஃபார் தமிழ்நாடு, நம்பி வர்ற அனைவரையும் அரவணைப்போம் சொல்றாங்க. நம்பி வர்றது டிடிவியாவும் இருக்கலாம், ஓபிஎஸ் ஆவும் இருக்கலாம், அண்ணன் சீமானாகவும் இருக்கலாம், பாஜக இருந்து வெளியே வந்து அண்ணாமலையார கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். வர்றவங்களுக்கு இடம் உண்டு, எங்களுக்கு பெருசா மனம் உண்டு, அவ்வளவுதான். நீங்க சொல்வது போல அண்ணாமலை அவர்கள் வந்து கடந்த சில நாட்களா வந்து பத்திரிகையாளர் கேட்கப்படும் கேள்விக்கு பாஜக மத்திய இணையமைச்சரா போறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு பெரும்பாலும் பதில் சொல்லாம நான் வந்து சாமானியனா தான் இருக்கணும் அப்படி விரும்புறேன் அந்த ஒரு கருத்தை சொல்றாரு. திமுகக்கு எதிர்ப்பா எதுவும் அந்த அளவுக்கு பேசுறது கிடையாது அண்ணாமலை அவர்கள். இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு புறம் பாத்தீங்கன்னா அண்ணாமலையை தூக்கிட்டு நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த மறுநாளே நயினார் நாகேந்திரனோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்ததுன்னா, இரட்டை இலைக்கு மேல் தாமரை மலரும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. இது எங்க போகுது? அண்ணாமலை அவர்களோட பயணம் கேள்விக்குறியா இருக்கு இன்னைக்கு
அதுக்கு என்ன விடையா இருக்கும் நினைக்கிறீங்க? இல்ல, பிஃபோர் டு ஆன்சர் திஸ் எனக்கு ஒரு ஜோக் ஞாபகம் வந்து அந்த ஜோக் சொல்லிடுறேன். இதுக்கு இந்த கேள்வி பதிலுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த சூனா பண்ண ஒரு வடிவேல் காமெடி வரும். ஐயா சும்மா லேஸ் வாக்குல கேளுங்க, சொன்னா சொல்லட்டும், சொல்லலாம் விட்டுருவோம். அவன் வெட்டினதெல்லாம் கண்மணி வந்து போமா இல்லையா, பயப்படுவானா இல்லையா, சொன்னா சொல்லிட்டு இல்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தமிழக பாஜக தலைவர் ஒரு பொறுப்பு கையில கொடுத்து அடிச்சு ஆடு அப்படின்னு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. விளையாண்டாரு மனுஷன், சும்மா சொல்லக்கூடாது. செம்ம ஆக்டிவா இருந்தாரு, கட்சியும் நல்லா வளர்ந்துச்சு. திட்டுப்புன்னு தலைவர் இல்லைன்ட்டாங்க. இன்னைக்கு பிரஸ் அட்ரஸ் பண்றது வந்து எல்லாரும் யாரோட ரோல் ஆயிடுச்சு, இன்னைக்கு வந்திருக்கிறதோட தலைவரா. இப்போ அந்த ஒரு பயம் வரும் இல்லைங்களா, நம்ம இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. முதல்ல அவர் மாநில தலைவர் கிடையாது, அவருக்கு அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ரெண்டாவது, அடிச்சு ஆடணும் போது திடீர்னு நீங்க டீம்ல இருந்து வெளில போயிட்டீங்க அப்படின்னா ஒரு கான்பிடன்ஸ் வராது இல்லைங்களா அடுத்த ரவுண்ட் விளையாட சொல்லும் போது. மூணாவது, அவருக்கு தெரிஞ்சாதானே பதில் சொல்ல முடியும். இந்த கேபினெட் டிசிஷனோ, ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்த 4-5 வருஷத்துக்கு மத்திய எலெக்ஷன் இல்லை, லோக்சபா எம்பி ஆகிறதுக்கு வழி இல்லை. ஏதாவது ஒரு எம்பி இறந்து இல்ல ரிசைன் பண்ணி பை எலெக்ஷன் வராத வரைக்கும், வந்தாலும் சீட்டு கொடுக்கறதும் தலைமையோட நிலைப்பாடு. ராஜ்யசபா எம்பியா தான் ஆனா ஆகணும் கேபினெட்டுக்கு போகணும்னா, எல்முருகன் அவர்கள் ஆன மாதிரி. அது திரும்ப யார்கிட்ட இருக்கு, பாஜக தலைமை கிட்ட இருக்கு. தலைமை கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கார்டு, இவர் எப்படி அதுக்கு பதில் சொல்ல முடியும்? நான் பேசிட்டேன் எனக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அவங்க கொடுக்கலன்னா திரும்ப அவரோட பர்சனலான ஒரு ஈகோ இருக்கும்ல. நம்ம ஒண்ணு சொன்னா கேள்விக்குறியாதான் இருக்குன்றீங்க நீங்க? இல்ல, அது கேள்விக்குறியா ஆயிருக்குன்ற. ரொம்ப நல்ல ஒரு நிஷையில இருந்தாரு, நல்ல ஒரு பொலிட்டிக்கல் ஃபுட்டிங் இருந்துச்சு. எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனாவே இருந்துச்சு பாஜக பல இளைஞர்களுக்கு. திடீர்னு அதெல்லாம் கைவிட்டு போகும்போது அது ஒரு இது வந்து சீமானனுக்கு நடக்குமா? திடீர்னு இப்படி கைவிட்டு எல்லாம் போறது நடக்காது. ஏன்னா அது அவர் கட்சி, தனி எலி வலையா இருந்தாலும் தனி வலை. ஆனா நீங்க வந்து அண்ணாமலையார் வந்து அதோட பெரிய தேசிய கட்சி, 20 ஸ்டேட்ல ரூலிங்ல இருக்கிறோம்னு சொன்னாரு. அத்தனை ஸ்டேட்ஸுக்கு வாங்கன்னு பிரச்சாரத்துக்கு எல்லாம் கூப்பிடுவாங்க. நார்த் இந்தியன் மீடியா எடுத்து பாத்தீங்கன்னாலே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் உக்காந்தா பிளாஷ் லைவ் அப்படி அடிக்குங்க. அப்படி ஒரு ரோலை கொடுத்துட்டு திடீர்னு கையில இருந்து பவரை கொடுங்கன்னா அது ஒரு வெறுமையை கிரியேட் பண்ணும்ல. அந்த வெறுமையா அது இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அதெல்லாம் ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவருக்கு மென்டல் மெச்சூரிட்டி, பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இருக்கும். அவர் ஐபிஎஸ்ல இருந்து வந்திருக்காரு, பாஜக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம மனசு ஆறுதல் படுத்திக்க வேண்டியது. ஆனால் மத்திய இணையமைச்சர் அப்படிங்கிற பதவி வந்து கேள்விக்குறியில தான் இருக்கும் அப்படின்றீங்களா? இல்ல அடுத்த கட்டமா அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி தாவேகா ஆப்ஷன் இந்த மாதிரி ஆப்ஷனை தேர்ந்தெடுப்பாரா? இல்ல, நான் அது வந்து ஃபன்னுக்காக சொன்னது. இன்னொரு கட்சிக்கு அண்ணாமலையார் போவாருன்னு நான் நம்பல. அவருக்கு இதுதான் பாஜக தான் கட்சி. ஏன்னா ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு. மற்றபடி இந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த இணையமைச்சர் போஸ்ட், இல்ல கவர்னரு, கேபினெட்டு, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா போறது, இது எதுவுமே நம்ம கையில கிடையாது. அதெல்லாம் வந்து அவங்களுடைய ஹை கமாண்ட் எடுக்க வேண்டிய முடிவுகள். வாய்ப்புகள் இமீடியட்டா இல்லைன்ற மாதிரி தான் கேள்விப்படுறோம். டைம் ஆகட்டும். ஏன்னா ரொம்ப அரசியலுக்கு வந்த உடனே மாநில தலைவர் கொடுத்துட்டோம். அவர் இன்னும் கொஞ்சம் சேவை பண்ணட்டும், கொஞ்சம் நல்லா மெச்சூர் ஆகட்டும். வயசு இருக்கு இல்லைங்களா, இப்பதான் ஹீஸ் 40, 30 வருஷம் நான் தாராளமா ஆக்டிவா ஒர்க் பண்ணுவாரு. ஆனால் வயசு இருக்குல்ல, கொஞ்ச நாள் பவர் இல்லாம அட்டென்ஷன் இல்லாம அவர் ஏதாவது கத்துக்கிட்டோன்னு கூட எதிர்பார்க்கலாம்ல. அப்படிதானே யோசிப்பாங்க ஒரு தலைமை. அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ணாமலை அவர்களை வந்து பாஜகவோட பெரிய சொத்து அப்படின்னு கொஞ்ச நாள் முன்னாடி வரையும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க இப்ப சொல்றதுன்னா கத்துப்பாரு அப்படின்னு சொல்றீங்க. இது எந்த விதத்துல? அப்படி கிடையாதுங்க, மோடிஜி கூட கத்துக்குவார். கத்துக்கிறதுக்கு முடிவே கிடையாதுங்க. கடவுளே சரஸ்வதி இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்க வீட்டுலதான். புக்கை படிச்சுட்டோம் அப்படின்னு தூக்கி போட முடியாது, படிச்சுக்கிட்டே இருக்காங்களாம் படிப்பை சொல்லி கொடுக்குறவங்களே. அதனால அரசியல்ல வந்து இன்னைக்கு வந்து ரஷ்யா வந்து ஒரு புது ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில. இது சர்ப்ரைசிங்கா இருக்கு. எப்பயுமே இந்தியாவுக்கு அன்கண்டிஷனலா சப்போர்ட் பண்ற ரஷ்யா திடீர்னு இன்னைக்கு 2 பேரும் ஒண்ணுதான், நீ 4 சக்கரம் ஓட்டுற, நீ 3 சக்கரம் ஓட்டுற, ஒன்னா சேர்ந்து 7 சக்கரம் ஓட்டணும் போது என்னடா அப்படின்னு ஒண்ணு வருது இல்லைங்களா. சோ இப்ப இது புதுசா கத்துப்பாங்கல்ல, டிப்ளமசிலயோ இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்லயோ மோடிஜியோ இல்ல ஜெய்சங்கரோ கத்துக்கிறாங்கல்ல. சோ கத்துக்கிறதுக்கு வயசெல்லாம் இல்ல. ஒரு காலகட்டமும் ஒரு நாளும் ஒவ்வொருத்தரும் கத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த வகையில கத்துப்பாருன்னு சொன்னேன். அவர் கத்துக்க போறாருன்றதால அவருக்கு எதுவும் தெரியலன்னு நான் சொன்னதா அர்த்தம் கிடையாது. அவர் இன்னும் கத்துக்குவாரு, இன்னும் வளருவாருன்னு சொல்றேன். தாவேகா தொடர்ந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து படப்பிடிப்பை முடிச்சுட்டு ஜூன் மாதத்துல இருந்து களத்துல இறங்க போறேன் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. பெரிய அளவில் கூட்டணி வந்து அமைய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஒரு புறம் பார்த்தா அனைத்து கட்சிகளும் இந்த 2 கூட்டணிக்குள் அடங்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஒண்ணு திமுக இல்லைன்னா அதிமுக. ஒருவேளை தனித்து தாவேகா நிற்கும் பட்சத்துல 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் இருக்காங்களா? நீங்க 234 தொகுதிக்கு வேட்பாளர்னு கேட்கறதுக்கு என்ன கிரைட்டீரியா வச்சிருக்கீங்க? 234 தொகுதிக்கும் ஒரு கோடி ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற தலைவர் வேணுமா என்ன? 25 வயசான இந்திய குடிமகன் ஓட்டர் ஐடி இருக்கிற ஒருத்தர் போதும் இல்ல? அந்த 234 முகம் தாவேக்கால இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு முகம் தாங்க, அது தலைவர் விஜய், வெற்றி தலைவர் விஜய்.
அந்த ஒரு முகம் தான் ஓட்டா மாறப்போகுது. அதாவது பார்ட்டிஸ் பல வகை, கரிஷ்மா பேஸ்டு பார்ட்டிஸ், லீடர் பேஸ்டு பார்ட்டிஸ், கேடர் பேஸ்டு பார்ட்டிஸ் அப்படின்றது வந்து அந்த கட்சியோடைய ஒரு கிளை செயலாளர் ஒவ்வொரு வட்டம் மாவட்டமும் வேலை செய்வோம், அவனுக்கு அந்த கட்சியோட புரிதல் இருக்கும். இன்னொன்னு இஷ்யூ பேஸ்டு பார்ட்டிஸ், அது வந்து ஒரு தமிழின பிரச்சனையா இருக்கலாம், இல்ல ஒரு ஒடுக்குமுறை அடக்குமுறை உள்ளாக்கப்பட்ட ஒரு ஜாதியோட வெளிப்பாடா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கட்சிகளுக்கு ஒரு வேலை இருக்கும், அவங்க அதை நோக்கி அந்த பர்டிகுலர் பெல்ட்ல செயல்படுவாங்க. இப்போ தாவேக்கான்றது ஒரு கேரடர் பேஸ்ட் பார்ட்டி கிடையாது, ஒரு கரிஷ்மா பேஸ்ட், ஒரு முகத்தை சார்ந்த கட்சி. அஇஅதிமுக எம்ஜிஆர் உருவாக்கின போது இருந்த நிலைப்பாடு, அஇஅதிமுக எம்ஜிஆர் இருக்கும் போதும் அம்மா ஜெயலலிதா இருக்கும் போதும் எப்படி இருந்துச்சு? நீங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு வாட்டி 234 கேண்டிடேட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்களா? நம்ம சொல்லும் ஞாபகம் இருக்குங்களா? திமுக இவங்களே தான்ப்பா வருவாங்க, அஇஅதிமுக ஜெயலலிதா நினைச்சாங்கன்னா திடீர்னு ஒரு கடைக்கோட்டில் இருக்கிற தொண்டரை கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்கி அழகு வைப்பாங்கப்பா. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? இன்னொரு விஷயம் சொன்னா இவங்களுக்கு தான் அழகா புரியும். எம்எல்ஏ எம்பி சீட்டுக்கு நேர்காணல் நடத்துவாங்க இல்லைங்களா, அப்போ கேட்பாங்களாம் ஜெயலலிதா அம்மா, என்னப்பா உங்களுக்கு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, எப்படிப்பா ஜெயிப்பேன்னு கேட்டா, அம்மா நான் நிறைய வேலை செஞ்சு வச்சிருக்கேன், இத்தனை ஈவெண்ட் பண்ணேன், இதெல்லாம் போட்டோ வந்திருக்கு, நான் இந்த ஜாதிக்காரன், எங்க ஊர்ல இந்த ஜாதிக்காரங்க இவ்வளவு ஓட்டு இருக்கு, நான் இதெல்லாம் பண்ணிருக்கமா, நான் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா அவங்க சீட்டு கொடுக்க மாட்டாங்களாம். அம்மா நான் உங்களை நம்பி நிக்கிறேன், உங்க முகத்துக்கு ஓட்டு விடுமா, நான் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா சீட்டு கொடுத்துருவாங்களாம். ஏன்னா ஒரு கட்சியோட சென்டர் கமாண்டு டைல்யூட் ஆகாம பாத்துக்கிறதே ஒரு பெரிய விஷயம். கேடர் பேஸ்டா உருவாக்குற கட்சிகள் கூட ஃபியூச்சர்ல எப்படியாவது கரிஷ்மா பேஸ்டா ஒரு முகத்தை முன்னிறுத்தி கட்சியை வளர்த்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அது ஒரு தனி பவருங்க. நீங்க ஒரு முகத்தை சரியா பாத்துக்கிட்டா போதும். நீங்க சொல்வது போல இது வந்து இதை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு பல வருடங்கள் தேவைப்பட்டது. இப்ப ஜெயலலிதா அவர்களும் சரி, கலைஞர் அவர்களும் சரி, இதை உருவாக்குறதுக்கு பல வருடங்கள் தேவைப்பட்டது அவங்களுக்கு. கிடையவே கிடையாது. ஜெயலலிதா அம்மா 1989 எம்ஜிஆர் மறைவின் பிறகு ஜெயலலிதா அதிமுக, ஜானகி அதிமுகன்னு வந்தது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஜானகி அதிமுக தோக்கடிச்சு ஜெயலலிதா அதிமுக ஜெயிக்குதுங்க. உடனே ஆனா கலைஞர் ஆட்சி அமைக்கிறாரு. அடுத்த உடனே நமக்கு ஆட்சி கலைது 91 எலெக்ஷன் வைக்கிறாங்க. அந்த அம்மா ஃபுல்லா அதிமுக கையகப்படுத்தி ஜெயிக்கிறாங்க, 200 தொகுதியில் ஜெயிக்கிறாங்க. இடைப்பட்டுல அவங்க பண்ண போராட்டங்கள், அவர்கள் வந்து என்ன இது பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா விஜய் அவர்களுக்கு முதல் தடவை இப்பதான் வராரு, பிரஸ் மீட்டை கூட இன்னும் சந்திக்கல அப்படின்னு விமர்சனம் இருக்கு. நீங்க ஜெயலலிதா அம்மாவோட மோடிஜியோட எத்தனை பிரஸ் மீட் பாத்திருக்கீங்க? இன்டர்வியூஸ் வேற, பிரஸ் மீட் எத்தனை பாத்திருக்கீங்க? அதுதான் நான் சொல்றேன், உங்களுக்கு கரிஷ்மா பேஸ்டு பார்ட்டிஸோட ஒர்க்கிங் மோடஸ் ஆப்பரண்டி வேற, கேடர் பேஸ்டு பார்ட்டிஸோட மோடஸ் ஆப்பரண்டி வேற. இப்போ நீங்க பாஜக வந்து பாத்தீங்கன்னா அது ஆர்எஸ்எஸ்ல இருந்தோ ஜனசங்கத்துல இருந்தோ பல கரசேவகர்களால் ஒன்று சேர்ந்து வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி, ஒரு இந்துத்துவ அமைப்புல இருந்து வருது. ஆனா 2014 அந்த கட்சியோட அஜெண்டா என்னவா இருந்துச்சு? நாமோ ஒரு ஆளு ஒரே பேரு. அப்ப நாங்க வந்து ஈஸ்டர்ன் டூர் போயிருந்தோம். அங்க நாங்க பல ஊர்ல பாக்குறோம் இந்தியன்ஸ், நார்த் இந்தியன்ஸ் கடை வச்சிருக்காங்க, அந்த இந்திரா மார்ட் எல்லாம் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் போனீங்கன்னா 2012-13 காலகட்டத்துல மோடி போட்டோ வச்சிருப்பாங்க கடையில. மன்மோகன் சிங் அப்ப பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அங்க மோடி போட்டோ இருக்கும். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நான் பார்த்திருக்கேன். அப்போ அந்த ஒரு முகத்தை அந்த கட்சியை பிரபலப்படுத்தி மோடி அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை கொண்டு வரும்போது ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டி கரிஷ்மா பேஸ்டு பார்ட்டியா வந்துதா, ஜெயிச்சுதா? சொல்றேன், அந்த பிம்பத்தை உருவாக்குறதுக்கு அவங்க அரசியல் அந்த களத்துல நின்னது அப்படிங்கிற ஒரு பிரதர். நீங்க சிஎம் பிரதர், ஒரு ஸ்டேட்டோட சிஎம், ஒரு ஸ்டேட்டோட சிஎம் 28 ஸ்டேட்டோட முகமா மாற முடியும். அக்ராஸ் இந்தியா, வெளியில இருக்கக்கூடிய டெமோகிராஃபி எல்லாம் இந்தியாவை சப்போர்ட் பண்ணும், வெளியில இருக்கக்கூடிய டயஸ்போரா எல்லாம் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இவரை சப்போர்ட் பண்ணணும்னா அப்படி உருவாக்க முடியும்ன்ற. அதாவது நரேந்திர மோடி ஒரு தனி முதல்வருங்க, ஒரு மாநிலத்தோட முதல்வர். நான் அதுதான் கேட்கறது. இவர் வந்து விஜய் வந்து இன்னும் ஒரு வருடம் தான் இருக்கு, 2026. இன்னும் அவர் வந்து இவ்வளவு பெரிய கூட்டணி சம்பவங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அவர் ஒரு அமைதியை நிலவராரு. படத்தை முடிச்சுட்டு தான் நான் ஜூன் மாசம் தான் வருவேங்கிறாரு. களத்துல நிக்கணும் அப்படிங்கிறதுக்கே ஒரு டைம் எடுக்குது. அந்த போது இது சாத்தியமான்னு கேக்குது. ஓகே, நான் இப்படி கேட்டா உங்களுக்கு அழகா அந்த கேள்விக்கு பதில் நீங்களே சொல்லிடுவீங்க. இந்த பஹல்காம் அட்டாக்க தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் நடந்துச்சு இல்ல, அதுக்கு விஜய் வந்து பதிலே சொல்லல, எதுவுமே சொல்லல. நான் சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? ஏதாவது சொன்னாரா? இல்ல. சொன்னாரு, ஒரு ட்விட் போட்டாரு. அந்த ட்விட் பேசு பொருளா மாறிச்சு. ஒரே ட்விட், ராயல் சர்வீசஸ். அதுதாங்க சோசியல் மீடியா. நீங்க 1970 கட்சியை வளர்த்து 234 தொகுதிக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னா எம்ஜிஆருக்கு 4 ஆண்டு தேவைப்பட்டது. 1989 அந்த கட்சியை தன்மையப்படுத்தி ஜெயிக்கணும்னா ஜெயலலிதா அம்மாக்கு 2 ஆண்டு தேவைப்பட்டது. இன்னைக்கு அதை விட பல மடங்கு வளர்ந்துட்டோம் சோசியல் மீடியால. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு விஜய் ஒரு விஷயத்த சொன்னார்னா 6:10 அது அக்ராஸ் தமிழ்நாடு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சோசியல் மீடியாவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இருக்கு. ஒரு வருட காலம் போதுன்ற அளவுக்கு போதும்னு நான் சொல்றேன். ஒருவேளை என்னுடைய கூற்று தவறாக இருந்தால் நான் கேட்கறது என்னன்னா, தொடர்ந்து அவரு அரசியலுக்குள்ள வரும்போதே தொடர்ந்து கட்சி பேரை சொல்லல,
இவர்களை நேரடியாக விமர்சனம் பண்ணல அப்படின்னு வந்தது. அதுக்கப்புறம் ஒன்னொன்னும் அவர் வந்து இது பண்ணி தான் அடுத்தடுத்துதான் அதை பேசும் பொருளா ஆகுது அப்படிங்கிற அதுக்கான நேரம் எடுத்துக்கிறாருல. அப்படி கிடையாது. அது வந்து 2024 பிப்ரவரில அந்த கட்சி ஆரம்பிக்கிறாங்க. 2026 மார்ச் ஏப்ரல்ல தேர்தலுக்கு போறாங்க. ரஃப்லி ஒரு 25 மாசம் இருக்கு. டே ஒன்லியே மொத்தத்தையும் காமிப்பீங்களா? ஒரு கிராஜுவலான இன்க்ரீஸ். முதல்ல கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கொடி பாடல், கொள்கை தலைவர்கள், கொள்கை மாநாடு, அங்க இருந்து தொடங்கி கட்சியோட நிர்வாகிகள் யார் யாருன்னு சொல்றாங்க, மாவட்ட செயலாளர்கள் அனௌன்ஸ் பண்றாங்க, பொதுக்குழு நடக்குது, அது தொடர்ந்து வந்து கட்சியின் போராட்டங்கள் ஆரம்பிக்குது, பெண்கள் அட்ரஸ் பண்றாரு, ஒவ்வொரு விஷயமா நகர்ந்துகிட்டே வருது இல்லைங்களா? இப்போ அடுத்தது வந்து களத்துக்கு வர போறாரு, 234 தொகுதியும் மக்களை பார்க்க போறாரு, எல்லாத்தையும் பேசிட்டு நீங்க சொல்ற மாதிரி வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து வரதுக்கு அது கரெக்டா இருக்கும் பாருங்க. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா 2024 கட்சி ஆரம்பிக்கும் போது ஏதோ இவங்க 234 பேர் தான்ப்பா கேண்டிடேட், இவங்க 15 பேர் தான்ப்பா அமைச்சர், சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது, அவசியமும் கிடையாது. அந்த ப்ரோக்ரஸிவா என்ன சொல்லி மக்கள் கொண்டு போய் அந்த 26 எலெக்ஷனுக்கு எப்படி நிக்கணுமோ அங்க நிப்பாரு. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி டைம் பத்தல, எஃபர்ட் பத்தலன்னா 26 எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும். அன்னைக்கு நானும் கூட இப்படி சொல்ல மாட்டேன், ஆமாங்க இன்னும் கொஞ்சம் ஆரம்பிச்சிருந்தோம், கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு, சரி 29 31 நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். என்னுடைய கூற்று இன்னைக்கு இருக்கிற டைம் இந்த டெக்னாலஜி ஏரால ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, தாராளமா பண்ண முடியும். இறுதியா வந்து அதிமுக கூட்டணியில இன்னும் ஒரு வருடம் இருக்கு, பல சலசலப்பு ஏற்படும், கூட்டணியிலிருந்து வெளியே வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. அதே போல திமுக கூட்டணியில தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் வந்து பேசும் பொருளாயிட்டு இருக்காரு. அவரே கூட ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காரு, எனக்கான ஆப்ஷன் நிறைய இருக்கு, நான் விஜய் என்கிட்ட பேசுறாரு, எடப்பாடி கிட்டையும் பேசுவேன், நான் அமித்ஷா மோடி கிட்ட கூட பேசுவேன் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. இந்த கூட்டணியில எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இல்ல, திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன முன்னாடியே சொல்லியிருந்தேன் பதில், அது ஒரு வின்னிங் காம்பினேஷனா மாறிடுச்சு. அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திருமானன் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவர் நீங்க ரொம்ப லைட்டா எடுத்துக்கூடாது. அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேட்டலிஸ்டிக் ஃபோர்ஸ்னா 2016 தேர்தலில் வந்து திருமானன் தான் அந்த மக்கள் நல கூட்டணிக்கு முக்கிய காரணம். அவரு விஜயகாந்த் கூட போய் சேர்ந்து வைகோ உள்ள வர வச்சு, கம்யூனிஸ்ட் உள்ள வச்சுதான் அந்த கட்டமைக்கிறாங்க. அதனாலதான் வைகோ சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல, பீமனும் அர்ஜுனனும் தர்மனுக்கு துணையா இருக்கிறோம். அர்ஜுனன் தான் மகாபாரத போர்ல ரொம்ப பைவர்டலான ஹீரோ. என்னதான் கிருஷ்ணா அவருக்கு சப்போர்ட் பண்ணி அட்வைஸ் பண்ணியிருந்தாலும் அர்ஜுனன் தான் மெயின் ஃபைட் பண்ண ஹீரோ. மக்கள் நல கூட்டணி 2016 சொல்லிட்டு அப்ப அந்த மாதிரி ஒரு பைவர்டல் ரோல் பிளே பண்ணவர். இன்னைக்கும் அவருக்கு அந்த ரோல் இருக்கு. இன்னைக்கு திமுக கூட்டணில இருந்து விசிக வெளிவர பட்சத்தில் அது வந்து மக்கள் மனசுலயும் சரி, ஆனா அது ஃபெயிலியர் தானே. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, வாய்ப்பு இருக்கா நீங்க கேட்டீங்கல்ல, நான் வந்து அவர் சிஎம் போறான்னு சொல்ல, லெட் மீ கம்ப்ளீட் மை ஆன்சர். அவர் வர மாட்டாரா, வந்தா அவருக்கு வாய்ப்பே கிடையாது, அவர் அரசியல் எதிர்காலம் இருந்துருவான்னு கேட்டா இல்ல. திருமானனுக்கு ஒரு தனி நிச்சயம் உண்டு, அவருக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் பர்பஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி உள்ள ஒரு லீடர் அவர். ரெண்டாவது பாயிண்ட், திமுகவோட இந்த அலையன்ஸ் ரொம்ப ஒரு ப்ராகிரசிவான ஒரு ப்ரூவனான ஒரு டீம். அந்த டீமை சும்மா காரணம் இல்லாமலாம் உடைச்சிக்க மாட்டாங்க, அந்த கூட்டணியை உடைச்சிக்க மாட்டாங்கன்னு தெரியுது. இதுக்கு நான் எதை ப்ரூஃபா சொல்வேன்னா, பாமகவுடைய கூட்டணி பத்தி எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்டே காட்டலன்னு சொல்லிட்டாரு முதல்வரே. ஏன்னா எலெக்ஷனுக்கு ரொம்ப நாள் இருக்கும்போது பாமக விசிக என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு பல அழைப்பு வந்தாலும் நான் அனைத்து கதவுகளையும் அடைத்து விட்டேன், திமுகவோடு தான் என்னுடைய பயணம். அதுக்கு ஒரு காரணமும் சொல்றாரு, வேற எந்த கட்சி வந்தாலும் சனாதனத்தை இப்படி எதிர்க்க முடியுமான்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, நான் அதற்காக யாரை முதல்வர் ஆக்கணும்ன்றதை தாண்டி யாரை ஆக்கிட விடாம பாத்துக்கிறது என்னோட முக்கியமான வேலைன்னு அவர் சொல்றாரு. மூணாவது, அவர் அப்படி வெளியில போனார்னா என்ன ரோல் இருக்க முடியும்? ஏன்னா பாமக வேணாங்க, எனக்கு நாங்க அண்ணன் தம்பிங்க, எங்களுக்குள்ள பல பஞ்சாயத்து வரும், ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்காரன் உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாடுக்குள்ள திமுக கூட்டணி இருக்கும்போது இது உடையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப மினிமல். எனக்கு கேட்டா இல்ல அப்படின்னே சொல்லிடுவேன். பட் இது அரசியல், அவ்வளவுலாம் கான்பிடண்டா எதையும் சொல்லக்கூடாது. நைட்டு தும்பி காலில் இருமுனாலே கதை மாறக்கூடிய இடம், அதுல நான் நடக்காது நம்புறேன், பார்ப்போம். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி வந்து திமுக கதவை மூடினாலும் மறுபுறம் பாத்தீங்கன்னா வன்னியர் சங்க மீட்டிங்க்கு வந்து திருமாவளவனை அழைத்ததா வந்து ஒரு விஷயங்கள் போச்சு. அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் வந்து என்னை வந்து அதாவது அது பொதுவா மேடையில சொன்னாரு, என்னை பல விழாக்கு தொடர்ந்து அழைக்கிறாங்க, என்னால போக முடியல, என்னால இது பண்ண முடியல, எனக்கு யாரும் வந்து தொல்லை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதாவது அது திருமாவளவனை மட்டும் அழைச்சாங்கன்னு நான் பார்க்கல, பல பேர் அனைத்து சமூகங்களையும் அனைத்து கட்சி தலைவர்களும் அழைச்சோம் அப்படின்னு தான் அந்த மாநாட்டு சொல்லியிருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி யாருமே போல. அந்த வன்னியர் சங்க மாநாடும் பாமக அந்த குடும்ப விழாவாவுமே நடந்து முடிஞ்சிருச்சு. விசிகா திருமாவளவனுடைய அந்த ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி, ஒரு டீசன்சி, கூப்பிட்டீங்க வர முடியல அப்படின்றத அந்த இடத்துல அழகா சொல்லி முடிச்சிட்டாரு.
திமுக ஆனா இது பாமக திருமாவளவன் அவர்களை வந்து அதுதான் அது படிச்சு காம்ப்ரமைஸ் பண்றாங்க compromise அப்படின்னு பண்ணி இல்ல உள்ள இல்ல வாய்ப்பே கிடையாது. காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய தேவையா இருக்காது அது. தமிழகத்தோட அரசியல் மேல எனக்கு ஒரு மரியாதை, அதுக்கு ஒரு மாண்பு உண்டு. அப்படி ஒரு கூட்டணிக்காக அப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. மேபி வந்திருந்தா அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் அனுமானங்கள் வந்திருந்திருக்கலாம். பட் அப்படி இருக்காது. அனைத்து கட்சியினரையும் அனைத்து சமூகத்தையும் கூப்பிட்ட மாதிரி திருமாவளவன் தமிழகத்தின் ஒரு என்ன சொல்றது மறுதளிக்க முடியாத ஒரு தலைவர், அவர் பெரும் போராளி. அந்த வகையில் அழைச்சிருப்பாங்கன்னு அது ஒரு மாதிரி டீசென்டாவே நான் பாக்குறேன். அவரை கூப்பிட்டு திமுக ஒரு அச்சுறுத்தி அது மூலமா கூட்டணிக்குள்ள பாமக போறது அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கும் நான் நினைக்கல. வாய்ப்பு இருந்தாலும் நான் அதை மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா என்னோட நிலைப்பாடு எல்லாரையும் அழைச்ச மாதிரி திருமாவளவனே அழைச்சிருக்காங்க. போக முடியாத சூழ்நிலையை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. அவ்வளவுதான். பாப்போம் பொறுத்திருந்து. இன்னும் ஒரு வருட காலங்கள் இருக்கு, என்னென்ன மாறுது, எப்படி எப்படி களம் போகுது அப்படின்றத பார்ப்போம். உங்க நேரத்துக்கு மிகவும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.